அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி தேவைப்படுற வீட்டு குறிப்புகள், சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம். நம்ம நிறைய நேரங்களில் வீட்டில் பூரி போடும்போது எண்ணெய் அதிகமாக குடிக்குதுன்றதுக்காக பூரி போடாமல் அவாய்ட் பண்ணுவோம். இனிமேல் அந்த மாதிரி செய்ய வேண்டாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தூள் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். பூரியில் உப்பு ஒட்டும் அப்படின்னு பயந்தீங்கன்னா நீங்கள் கல்லுப்பே சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. அது கரையாமல் அப்படியே இருக்கும். தூள் உப்பு சேர்க்கும் போதுமே பூரியில் எதுவுமே ஒட்டலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுனால நம்ம மாவு போட்டு தேய்க்கிறோம் இல்லையா, அப்போ அந்த கசடு அடியில் தங்காது. எண்ணெயில் நமக்கு எண்ணெயுமே க்ளீனாக இருக்கும். மாவு போட்டு தேய்க்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயிலேயே தேய்ச்சிட்டு நம்ம பூரி போடலாம். அதுவுமே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீடுகளில் டெய்லி யூஸ் பண்ணுற வாஷ் பேஷனில் இந்த மாதிரி கரையாக இருந்ததுன்னா அது ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன பவுலில் ஹார்பிக் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற ஹார்பிக் எடுக்காமல் தனியாக க்ளீனிங்க்குன்னு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேஸ்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹார்பிக் எடுத்துக்கோங்க. இது நல்லா கரையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் கூட ரொம்ப கரையாக இருக்க இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாஷ் பேஷன் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க அந்த பைப்லலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும். ரொம்ப கரையாக இருந்தது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தேய்ங்க. ஊற வச்சுட்டு தேய்க்கும் போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக நான் அந்த ப்ரஷ்லேயே தான் தேய்ச்சி எடுத்தேன். நம்ம ஸ்க்ரப்பரோ இல்லை ஸ்பாஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே போட்டு அழுத்தி தேய்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. லைட்டாக அந்த ப்ரஷ்ஷாலேயே தேய்ச்சி எடுத்துடலாம். வாஷ் பேஷன் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க ஏரியாலுமே நல்லா நான் தேய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே விடாப்பிடியான கரையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், நல்லா கழுவிட்டேன். இப்போ இதே மாதிரியே அந்த பைப்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. ப்ரஷ்வாலேயே தேய்ச்சிடுங்க. சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதே மாதிரியே ஒரு நல்லா உப்பு கரை படிஞ்சிருக்க டைல்ஸை கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாத்ரூமில் இருக்க பைப்ஸுமே இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கிச்சனில் இருக்கிற ஸ்விட்ச் போர்டு தான் க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்விட்ச் போர்டை ஈஸியாக இந்த ஒரு பொருள் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். லைட்டாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. ஃபுல்லாக எங்கெல்லாம் அதிகமாக ஸ்ட்ரெயின் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி பாருங்கள். ஸ்விட்சுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ப்ளக் போர்ட்லேயுமே நான் தடவி விட்டுறேன். அந்த இடத்துல செலோ டேப் போட்டு அந்த கரை அப்படியே ஒட்டியிருக்கு. அதுக்குமே நல்லா தடவிட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு, வேஸ்ட் ப்ரஷ் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு கூட தேய்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டை வச்சு நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா ரொம்ப கரையாக இருக்கிற ஸ்விட்ச் போர்டு கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்க இடத்துல இன்னும் கொஞ்சம் கூட பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோன்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இப்போ நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு க்ளீனான கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். ஸ்விட்ச் ஓரங்களெலாம் கூட கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கலாம். உங்களுக்கு தேய்க்க முடியல அப்படின்னா நீங்கள் பட்ஸில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா தொடச்சதுக்கப்புறமா இந்த ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் அந்த கம் போகாமல் அப்படியே இருக்குது. இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி அழுத்தி எடுத்து தொடச்சிட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். இந்த ஹோல்ஸ் உள்ளே இருக்க அழுக்க கூட நல்லா அந்த தேங்காய் எண்ணெயால் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நல்லா நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே அழுக்காக கருப்பாக இருக்க ஸ்விட்ச் போர்டை ஈஸியாக நம்ம 2 பொருள் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், தொடச்சிட்டு காட்டுறேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம பாதி நேரம் கிச்சனில் தான் செலவு பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரிலாக்ஸேஷனுக்காக ஏதாவது ஃபோனில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கையிலே வச்சுட்டு பார்த்துட்ருக்க முடியாது. நம்ம வேலையும் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்கு தான் இருக்குது. நம்ம சார்ஜ் போடுறோம் இல்லையா, அடாப்டர் அதை எடுத்துக்கோங்க. நம்ம ஃபோனை அதில் வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஒரு ஸ்டாண்ட் ரெடி ஆகிடும். நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஈஸியாக நகர்த்தி வச்சுக்கலாம். ஃபோன் கீழேயும் விழாது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹரிசாண்டலாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அடாப்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. வெர்டிக்கலில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செலோ டேப் இருக்கு இல்லையா, அதில் கூட நம்ம இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸ்கூல் போகிற பசங்களோட வாட்டர் பாட்டில்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால சில நேரங்களில் நமக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம். வாட்டர் பாட்டிலில் மூடி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த எட்ஜில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் போடுற மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி பாருங்கள், லீக்கேஜே இருக்காது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.